சிவம் துபேவுக்கு இதுவே கடைசி T20 உலகக்கோப்பை தொடர். ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி அசத்தியிருந்தது. இதன் மூலம் கடந்த 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு 18 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது முறையாக T20 போட்டிகளின் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றியது. இந்திய அணி பெற்ற அந்த வெற்றி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் கடைசி பல ICC தொடர்களாகவே இறுதி வரை சிறப்பாக விளையாடி கோப்பையை கைப்பற்ற முடியாமல் பல கோப்பைகளை இந்திய அணி இழந்துள்ளது. இதனால் 2024 T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி கைப்பற்றியது அனைவரது மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து 2026ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை தொடரானது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் நடைபெற இருக்கிறது. மொத்தம் 20 அணிகள் பங்கேற்று விளையாட இருக்கும் இந்த தொடரில் இந்திய அணி நடப்பு சாம்பியனாக பங்கேற்க தயாராகி வருகிறது. அந்த வகையில் எதிர்வரும் 2026 T20 உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை நேற்று BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டரான சிவம் துபேவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த உலகக்கோப்பை தொடரின் போது இந்திய அணி வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அவரை இந்த தொடரிலும் நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது. ஆனால் எதிர்வரும் இந்த 2026 T20 உலகக்கோப்பை தொடர்தான் அவருக்கு கடைசி T20 உலகக்கோப்பை தொடர் என கூறப்படுகிறது. ஏனெனில் தற்போது 33 வயதை நெருங்கியுள்ள சிவம் துபே அடுத்த 2028 T20 உலகக்கோப்பை தொடருக்குள் 35 வயதை நெருங்கிவிடுவார். எனவே அவரது வயது முதிர்வை காரணம் காட்டி நிர்வாகம் இளம் வீரர்களை நோக்கி சென்றுவிடும். அந்த வகையில் சிவம் துபே நிர்வாகம் புறக்கணிக்கும் பட்சத்தில் அடுத்ததாக நிதிஷ் ரெட்டியை வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக தயார் செய்யும். எனவே சிவம் துபேவுக்கு இதுதான் கடைசி T20 உலகக்கோப்பையாக இருக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது.